ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கு அந்த வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜாக் ஃப்ரூட் அதாவது பலாப்பழம் இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும் பார்க்க? வெளியில் நல்லா முரட்டு பீஸ் மாதிரி முள்ளாக இருக்கும்ல, அதை பார்த்தா யாருக்காச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுமா? இல்லைல்ல. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பழம் எப்படி இருக்கும், அந்த பலாப்பழம் அந்த சொலை இனிப்பா தித்திப்பா சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதை வச்சு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்ல போகிறேன். என்ன வசனம்னு பார்க்கலாமா? 1 சாமுவேல் 16:7 மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு வசனம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எப்படி இந்த பலாப்பழத்தை அதோட வெளி தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாதோ, இப்போ யாராச்சும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறோன்னா இவங்க எப்போவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, இவங்க கருப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தில் நம்ம நிறைய ஈஸியாக அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறோம்ல. ஆனால் ஏசப்பா என்ன விரும்புகிறாங்கன்னா, மனுஷங்களோட வெளி தோற்றம் எப்படி இருந்தாலும் அவங்களோட உள்ளான இருதயத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா பார்க்குறாங்க. ஸோ நம்ம எப்போவுமே இந்த பலாப்பழத்தை பார்க்குறப்ப நம்ம மற்றவங்கள தப்பாக ஜட்ஜ் பண்ணிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட பாருங்களேன், தாவீதுன்னு சின்னதாக தான் இருந்தாங்க, ஆனால் அந்த கோலியாத்து பெருசாக இருந்தாங்க. ஊர் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க, நீ குட்டியாக இருக்க, நீ குட்டி பையன், உன்னால் எப்படி வர முடியும், உன்னால் எப்படி தோக்கடிக்க முடியும்னு நிறையா சொன்னாங்க. ஆனால் ஏசப்பாவால் முடியாதது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா அவங்க கூட இருந்ததுனால தான் முடிஞ்சிச்சு. அதனால தான் வசனம் சொல்லுது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு வேர்ட் கூட இருக்குல்ல, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை அ கவர். ஸோ நம்ம யாரையும் தப்பாக எடை போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான்னா அவனை தப்பாக யோசிச்சிடாதீங்க. அவனுக்குள்ளேயும் நல்ல குணங்கள் இருக்கலாம். ஏசப்பா அவனுக்குள்ளேயும் இருக்காங்க, அவனுக்கும் ஒரு ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒருத்தவங்களோட வெளி குணத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்குறோம். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும், ஓகேவா? ஸோ எப்படி இந்த பலாப்பழம் வெளியில் முள்ளாக இருக்குதோ, அது உள்ள எப்படி இனிப்பாக இருக்குது, அதே போல் தான் மனுஷங்களும் வெளி தோற்றத்தில் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ள அவங்களுக்குள்ளேயும் ஸ்வீட்டான ஆர்ட் இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கும். இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் அவங்கக்கிட்டேயும் இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் தப்பாக எடை போடக்கூடாதுன்றதை இன்னைக்கு இந்த வீடியோலேருந்து நம்ம கற்றுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இன்னைக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கிட்டோம், யாரோட வெளி தோற்றத்தையும் பார்த்து நாங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் எங்கள் உள்ளத்தை பார்க்குறவராக இருக்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோடு சந்திக்கிறோம். அன்டில் தென் நான் உங்கள் ஜெட்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் a nice day.